ஹாய் மை டெக் வேர்ல்டு சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளால் இந்த ஆட்டோமேஷனில் பண்ண முடியாத ஒரு சில கோடை வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து கிளிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் சென்கேஸ் பாஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்க்ரால் டவுன் ஸ்க்ரால் அப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட டேட்டாவை எடுக்கணும், இல்லை இது ஸ்க்ரால் அப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டேட்டாவோட ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கணும் அப்படிலாம் நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரால் டவுன் ஸ்க்ரால் அப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டிரைவர் நேவிகேட்டர் டாட் டூ இந்த லிங்க்கு நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன். இப்போ அதான் அந்த பேஜ் பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஜேஎஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் டிரைவர்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன் டிரைவர்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இது வரைக்கும் டிரைவர் வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மளோட வெப் டிரைவர் வச்சு இதை ப்ரௌசரை என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம எலமெண்ட்லாம் ஃபைன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே தான் அதுக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ நான் மவுஸ் ஓவர் பண்ணுறேன். என்ன பண்ணால் ஆட் கேஸ் பண்ண சொல்லுது. இங்கே என்ன கேஸ் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா டைப் கேஸ்டிங் எதுனா இது நேரோவிங், டிரைவருங்கிறது பெருசு. அதை என்ன பண்ணுறேன், ஜாவா ஸ்கிரிப்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் தான் என்ன, நேரோவிங் கான்செப்ட். இப்போ நான் ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்னு கொடுக்குறேன். ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டலாக ஒரு விண்டோ டாப்லேருந்து என்ன பண்ண போகிறேன், பாட்டம் ஃபுல்லாக வர போகிறேன். ஸோ டாப்லேருந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பாட்டம் ஃபுல்லாக வர போகிறேன். ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இந்த பாட்டமில் வர போகிறேன். அதுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படின்னா விண்டோ டாட் விண்டோ விஐடபிள்யூஎன்டிஓ விண்டோ டாட் ஸ்க்ரால் பை விண்டோ டாட் ஸ்க்ரால் பை பண்ண போகிறேன். எப்படி ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படின்னா 0, என்னோட டாக்குமெண்ட் ஃபுல்லாக டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஸ்க்ரால் ஹைட்டு ஃபுல்லாகவே. ஓகேவா? ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்க்ரால் பண்ண போகிறேன். அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருங்க. ஓகேவா? ரெண்டாவது ஆர்குமெண்ட் நான் எதுவும் பாஸ் பண்ணல. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு நான் விண்டோ டாட் ஸ்க்ரால் பை டாக்குமெண்ட் டாட் பாடி ஸ்க்ரால் ஹைட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரால் டவுன் பண்ணலை. என்ன எக்ஸப்ஷன் போய் பார்த்துடலாம். என்ன காட்டுது, ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. என்ன சொல்லுது, ஜாவா ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, டாக்குமெண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல டிரைவ் டாட் 10, 10 சைன்ஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல த்ரெட் டாட் ஸ்லீப் இங்கே ஒரு 2000 சைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், DOCUMENT டாக்குமெண்ட் டாட் விண்டோ டாட் ஸ்க்ரால் பை டாக்குமெண்ட் டாட் பாடி ஸ்க்ரால் ஹைட் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது ஃபுல்லாகவே ஸ்க்ரால் ஆகி உங்களுக்கு பாட்டமில் வந்துருச்சு. பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய விண்டோவை கீழேருந்து மேலே நான் ஸ்க்ரால் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, கீழேருந்து மேலே ஸ்க்ரால் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன, ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், விண்டோ டாட் ஸ்க்ரால் பை 0 விண்டோ டாட் ஸ்க்ரால் பை 0, ஐஃபன் யூஸ் பண்ணுறேன். மேலே போனோம் அப்படின்னா ஐஃபன் யூஸ் பண்ணோம், கீழே இருந்து மேலே போனோம். டாக்குமெண்ட் DOCUMENT டாக்குமெண்ட் டாட் பாடி. ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் பாடி ஸ்க்ரால் ஹைட்டு. ஓகேவா? ஸ்க்ரால் ஹைட்டு HEIGHT ஸ்க்ரால் ஹைட்டு கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இப்போது செமிகோலன் வச்சிட்றேன். கீழே இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே ஸ்க்ரால் பண்ண போகிறேன். பார்த்துடலாம். ஸ்க்ரால் பண்ணிட்டேன், திரும்ப மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கீழே ஸ்க்ரால் ஆச்சு, திரும்ப மேலேயே ஸ்க்ரால் ஆகிட்டேன். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கான்செப்ட்டு டேரெக்டாக நம்ம இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம்னா பர்டிகுலர் ஒரு பிக்சல் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா
ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்டு ஓகேவா, எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்டில் இதில் விண்டோ டாட் ஸ்க்ரால் பை ஓகேவா, விண்டோ டாட் ஸ்க்ரால் பை இதில் நீங்கள் எக்ஸு ஒய்க்கும் நீங்கள் டைரெக்ஷன் கொடுத்துக்கலாம் பிக்சல். இப்போது எக்ஸில் வந்து 0 தான் அப்படின்னா எக்ஸுங்கிறது என்ன, இந்த டைரெக்ஷன் எக்ஸுங்கிறது உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் டைரெக்ஷன். இதில் வந்து நான் ஹரிசாண்டலில் எதுவுமே எப்படின்னா ஸ்க்ரால் பண்ண போகிறதில்ல, இப்படி எதுவும் நான் ஸ்க்ரால் பண்ண போகிறதில்ல. நான் ஸ்க்ரால் பண்ண போகிறதில்ல நான் இப்படி தான் ஓகேவா. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், ஒய்யில் மட்டும் இப்போ வந்து ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த 500 பிக்சலுக்கு மட்டும் அது என்ன ஆகும், ஸ்க்ரால் ஆகும் ஓகேவா. ஓகே 500 பிக்சல் மட்டும் ஸ்க்ரால் ஆகிருக்கு. திரும்ப 500 பிக்சல்லேருந்து திரும்ப மேலே போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 0 கொடுத்து பார்க்கலாம் மேலே போகுதா இல்லையான்னு ஓகேவா. ஓகே மேலே போகல. -500 கொடுத்து பார்க்கலாம். +500 கொடுத்தா இப்போ -500 கொடுத்து பார்க்கலாம். ஓகே -500 கொடுத்தா திரும்ப என்ன பண்ணுச்சு, கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு பார்த்துட்டு போய்க்கேன் ஓகேவா. இப்போது வந்த இடத்துக்கு திரும்ப போனோம்னா நீங்கள் என்ன -500 யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே +500னா கீழே வருது, -500னா திரும்ப மேலே போகுது. ஒய் டைரெக்ஷனில் உங்களுக்கு கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ், மேலே போகணும் அப்படின்னா நெகட்டிவ் யூஸ் பண்ணுங்கள் வந்த இடத்துலேருந்து ஓகேவா. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரால் பண்ணுறதுக்கான நார்மலாக ஸ்க்ரால் பண்ணுறதுக்கான ஒரு வே. இதுவே வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது உங்ககிட்ட, அந்த எலமெண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி ஸ்க்ரால் பண்ணுறான்னா, ஒரு எலமெண்ட் வச்சு எப்படி ஸ்க்ரால் பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணணும், ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்டு ஓகே. ஒரு எலமெண்ட் வச்சு நான் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்டு ஆர்குமெண்ட் 0 ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் ஆர்குமெண்ட்ஸு 0 டாட் ஸ்க்ரால் இன்ட்டு வியூ ஆர்குமெண்ட் 0 டாட் ஸ்க்ரால் இன்ட்டு வியூ இப்படிங்கிற ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட எலமெண்ட் எங்கே இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு அது என்ன பண்ணும், உங்களோட வெப் எலமெண்ட்டை கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களோட எலமெண்ட்டுக்கு அது என்ன பண்ணும், ஸ்க்ரால் பண்ணி கொடுக்கும். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டு எல், இதுதான் என்னோட எக்ஸ்பாத் அப்படின்னா என்னோட எக்ஸ்பாத்தை நான் இந்த இடத்துல கொடுக்கணும் ஓகேவா. இந்த எக்ஸ்பாத் எங்கே இருக்கோ அந்த எக்ஸ்பாத்துக்கு அது என்ன பண்ணும், நமக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, இந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஃப் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார் 1 ஆஃப் 2 காட்டுது. ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்தால் போதும், நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்க்ரால் பண்ண சொன்னேன். ஆர்குமெண்ட்டு ஏ போட்டுக்கிறேன். ஆர்குமெண்ட்ஸ் 0 டாட் ஸ்க்ரால் இன்ட்டு வியூ, ஆர்குமெண்ட் 0 டாட் ஸ்க்ரால் இன்ட்டு வியூ ஓகேவா. ஓகே அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்க்ரால் ஆகிருக்கு, மேலே இருந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எலமெண்ட் என்ன எலமெண்ட் கொடுத்துருந்தோமோ அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்க்ரால் ஆகிருக்கு ஓகேவா.
இப்படி வச்சு நீங்கள் எலமெண்ட் மூலயமா ஸ்க்ரால் பண்ணலாம், பிக்சல் யூஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணலாம், டோட்டல் டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே ஸ்க்ரால் பண்ணலாம், டாப் டு எண்ட் வரையும். ஓகேவா? இது வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு. இதுவே நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா js டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்டு, js டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்டு இதில் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா விண்டோ டாட் விண்டோ டாட்டில் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் 0 டாட் கிளிக் பண்ண போகிறீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் 0 டாட் கிளிக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ண போகிறீங்களோ அந்த எலமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் 0 டாட் கிளிக் அந்த எலமெண்ட்டை இந்த இடத்துல கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ இதுவே நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்கன்னா ஆர்குமெண்ட் 0 டாட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிளிக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு சென் கீஸ் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஆர்குமெண்ட் 0 டாட் கிளிக் மாதிரியே சென் கீஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஜேஎஸ் டாட் ஆர்குமெண்ட் 0 டாட் இந்த இடத்துல கிளிக் யூஸ் பண்ணோமா? சென் கீஸ் பாஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி அப்படின்னா டாட் வேல்யூ என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும்? உங்கள் எலமெண்ட்டை கிளிக் பண்ணிடும். ஓகேவா? செமிகோலன் வைக்க மறந்துடாதீங்க. வைக்கலனாலும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இருந்தாலும் என்னென்னா செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரால் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மெத்தடு கிளிக்குங்கிறது ஒரு மெத்தடு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேல்யூ ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தீங்க. எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டோட எக்ஸ்பாத் இந்த இடத்துல இருக்கணும். ஓகேவா? அந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டை இங்கே கொடுத்துருங்க. கிளிக் பண்ணுற எலமெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸ்க்ரால் இன்டர்வியூ அதேமாதிரி ஸ்க்ரால் பண்ண போகிறீங்கன்னா இது 3த்துக்கும் காமன் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன? இது 4த்துக்கும் காமன் விண்டோ டாட் ஸ்க்ரால் பை, விண்டோ டாட் ஸ்க்ரால் பை, அதுக்கப்புறம் என்ன? 0, டாக்குமெண்ட் டாட் பாடி, 0, டாக்குமெண்ட் டாட் பாடி. மறந்துடாதீங்க. மோஸ்ட்லி இன்டர்வியூவில் இந்த எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் வச்சு தான் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.